இப்போ நடிகர் அஜித் குமார் அப்படின்றவர் இருக்கிறாரு. அவர் வந்து நீண்ட காலமாக நெறைய சக்சஸ்ஃபுல்லான படங்கள குடுத்திருக்கிறாரு. இன்னைக்கும் அவர் வந்து ரொம்ப ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிறாரு. அவர் பல தடைகளை சந்தித்தாலும், பல ஆப்பரேஷன் அவர் மேற்கொண்டாலும், அவர் வந்து இன்னைக்கும் ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிறாரு. இப்ப பாருங்க ரீசென்ட் டைம்ல அவர் ஒரு விஷயத்தினால ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. கார் ரேஸ் பந்தயம். கார் பந்தயத்தினால அவர் வந்து ரொம்ப அவர வந்து அவர திரும்ப திரும்ப அவர பத்தி எல்லாருமே பேசணும். இவ்ளோ வயசுக்கு அப்புறமும் அவருக்கு எது புடிச்சிருக்கோ, அவரோட பேஷன் எதுவோ அத நோக்கி போறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பேசணும். ஆனா நீங்க பாருங்க அவரோட ப்ரொஃபஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நடிப்பு துறை. அது வந்து சுக்கிரனோட கர்ம பதிவு. அவர் ப்ரொஃபஷன் நடிப்பு துறையா இருந்தாலும், அவர் ஃபேமஸ் ஆனது எல்லாமே எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் பந்தயம், கார் ரேஸா இருக்கலாம், பைக் ரேஸா இருக்கலாம், இல்ல சினிமால அவர் கார் ஓட்டுறதா இருக்கலாம், இல்ல அவர் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஸ்டண்டா இருக்கலாம். இதனால தான் அவர் திரும்ப 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 ஃபேமஸ் ஆனாரு. அஜித் அப்டின்னாலே அவர் வந்து ஒரு ரேசர். வண்டி நல்லா ஓட்டுவாரு, கார் நல்லா ஓட்டுவாரு. அப்டின்ற ஒரு பேர் வந்து அவருக்கு வந்து கிடைச்சது. உங்களோட பேஷன உங்களோட ப்ரொஃபஷனோட சேர்க்க முடிஞ்சது அப்டின்னா, உங்களோட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரும் ரொம்ப தனித்துவமான ஒரு பேரா இருக்கும். மத்தவங்கள விட நீங்க யூனிக்கா தெரிவீங்க.